ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? நம்ம எல்லாருக்குமே மனசுல இந்த ஒரு பயம், ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனா வெறும் பயத்தையும் பேச்சையும் மட்டும் வச்சு பேசாம, டேட்டா அதாவது உண்மையான தரவுகள் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க இந்த ஆய்வுல என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி. நியூஸ்ல, சோஷியல் மீடியாவுலன்னு எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். ஏஐ எல்லா வேலையும் காலி பண்ண போகுதுன்னு. ஆனா இந்த பரபரப்புக்கு பின்னாடி நிஜம் என்ன? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற டேட்டா படி ஏஐ இன்னும் பெரிய அளவுல வேலைகளை பறிக்க ஆரம்பிக்கல. இதுதான் இந்த ஆய்வோட முதல் கண்டுபிடிப்பு. ஒருவேளை இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. வரலாறு முழுக்கவே ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அதனால என்ன பாதிப்பு வரும்னு நாம போடுற கணக்கு பெரும்பாலும் தப்பா தான் போயிருக்கு. அதனால வெறும் யூகங்களை நம்புறதை விட உண்மையில என்ன நடக்குதுன்னு அளவிடுறது ரொம்ப முக்கியம். ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அப்போ இந்த மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்கெல்லாம் நடுவுல உண்மையில என்னதான் நடக்குதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஆய்வு ஒரு புது வழியை காட்டுது. இந்த ஆய்வோட சிறப்பம்சமே இதுதான்னு சொல்லலாம். இது ரெண்டு விஷயங்களை தெளிவா பிரிச்சு பாக்குது. ஒன்னு, தியரி படி ஏஐனால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது விஷயம். அதாவது நிஜத்துல ஆபீஸ்ல எல்லாம் மக்கள் ஏஐய எந்த வேலைகளுக்கு உண்மையிலேயே பயன்படுத்துறாங்கன்றது. இந்த ஒரு படம் போதும் அந்த வித்தியாசத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துரும். வெளியில நீல கலர்ல ஒரு பெரிய வட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஏஐனால தியரி படி என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறது. ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆனா அதுக்குள்ள குட்டியா ஒரு சிவப்பு புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க. அதுதான் நிஜத்துல நாம இப்போ ஏஐய எவ்வளவு பயன்படுத்துறோங்கிறது. இந்த கடலுக்கும் அந்த புள்ளிக்கும் நடுவுல இருக்கிற இந்த மிகப்பெரிய கேப், அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வு நமக்கு கவனிக்கப்பட்ட வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு புது மெட்ரிக்க கொடுக்குது. இது தியரியில என்ன சாத்தியம்னு யோசிக்காம நிஜத்துல, அதாவது நாம் அந்த படத்துல பார்த்தோமே அந்த சிவப்பு பகுதி, அந்த நிஜ உலக பயன்பாட்டை மட்டும் துல்லியமா ட்ராக் பண்ணுது. பொருளாதாரத்துல உண்மையான மாற்றம் எந்த வேகத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான கருவி. சரி, இப்ப இந்த புது கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு டேட்டா உள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். எந்தெந்த வேலைகள்லாம் ஏஐயோட தாக்கத்துக்கு முன்னால நிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கம்ப்யூட்டர் புரோகிராமர்ஸ் தான் 74.5% வெளிப்பாட்டோட டாப்ல இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கஸ்டமர் சர்வீஸ் ஆட்கள், அப்புறம் டேட்டா என்ட்ரி செய்றவங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள் தான் முதல் கட்டத்துல அதிக தாக்கத்தை சந்திக்குது. ஓகே, என்னென்ன வேலைகள்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, யாரு இந்த வேலைகள்ல இருக்காங்க? அந்த ஜாப் டைட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் யாரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் டேட்டா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குது. ஏஐனால அதிகம் பாதிக்கப்படுறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஃபேக்டரி தொழிலாளர்கள் இல்ல. அதுக்கு பதிலா அவங்கள பெரும்பாலானவங்க பெண்கள், நல்லா படிச்சவங்க, ஏன் சராசரியை விட 47% அதிகமா சம்பளம் வாங்குற ஒயிட் காலர் வேலையில இருக்கிறவங்க. ஆட்டோமேஷன் பத்தின நம்ம பொதுவான புரிதலுக்கே இது கொஞ்சம் உள்டவா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு வருவோம். வேலையின்மை ஏஐனால நிஜமாவே வேலைகள் போகுதா? சரி, டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுது? வேலை இழப்பு கண்டிப்பா அதிகமா தானே இருக்கணும். வாங்க உண்மை என்னன்னு பார்க்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க நினைச்சதுக்கு நேர் மாறா இருக்கலாம். இந்த கிராஃபை நல்லா பாருங்க. இந்த சிவப்பு கோடு தான் ஏஐனால அதிகம் பாதிக்கப்படுற வேலைகள்ல இருக்கிறவங்க. நீலக்கோடு மத்தவங்க. ChatGPT வந்ததுக்கு அப்புறம், அதாவது 2022 கடைசியில இருந்து இந்த ரெண்டு கோடுகளும் கிட்டத்தட்ட ஒன்னோடு ஒன்னு ஒட்டியே தான் போகுது. பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா வேலை இழப்பு இன்னும் அதிகமாகல. ஆச்சரியமா இருக்கல? ஆனா கதை இதோட முடியல. வேலையின்மைங்கிறது முழு படத்தோட ஒரு சின்ன பகுதி தான். இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. வேலையின்மை அதிகமாகலங்கிறது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அது மட்டும் முழு உண்மையும் கிடையாது. இது ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரி தான். மேல தெரியறது கொஞ்சம், ஆனா உண்மையான பெரிய மாற்றங்கள் தண்ணிக்கு அடியில நம்ம கண்ணுக்கு தெரியாம மெதுவா நடந்துகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த கிராஃப கொஞ்சம் உத்து பாருங்க. குறிப்பா 2024க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு. அந்த சிவப்பு கோடு, அதாவது ஏஐயால பாதிக்கப்பட்ட துறைகள்ல இளம் வயதினருக்கு கிடைக்கிற புது வேலைகள் திடீர்னு சரிவை காட்டுது. அத நீலக்கோட்டிலிருந்து பிரிய ஆரம்பிக்கிறத நீங்களே பார்க்கலாம். இதுதான் ஏஐயோட முதல் எச்சரிக்கை மணியாய் இருக்கலாம். இந்த சரிவு எவ்வளவு பெருசுன்னு பார்த்தா, அதிகம் பாதிக்கப்பட்ட துறைகள்ல இளம் வயதினருக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 14% குறைஞ்சிருக்கு. இது ஏதோ சின்ன நம்பர் கிடையாது. இது ஒரு முக்கியமான சரிவு. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த அறிவை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். 3 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இனிமே வெறும் தியரிய நம்பாம
நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க நம்ம கிட்ட கவனிக்கப்பட்ட வெளிப்பாடுன்னு ஒரு கருவி இருக்கு. 2, இதுவரைக்கும் பெரிய வேலை இழப்புகள் ஏற்படல. இது நல்ல செய்தி தான். ஆனா 3வது, இளம் வயதினருக்கு வேலை கிடைக்கிறது குறையுது பாருங்க. இதுதான் நாம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய முதல் எச்சரிக்கை சமிக்ஞை. இந்த ஆய்வை எழுதினவங்களே சொல்ற மாதிரி இந்த புதுமுறையோட பெரிய பலமே இதுதான். ஒரு பிரச்சனை பெருசா வர்றதுக்கு முன்னாடியே அதோட சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சே நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி. கடைசியா நாம இந்த முக்கியமான கேள்வியோட நிக்கிறோம். இளைஞர்களோட வேலை வாய்ப்புல நம்ம பார்க்குற இந்த சரிவு ஒரு தற்காலிகமான பின்னடைவா இல்ல என்ட்ரி லெவல் வேலைகளோட எதிர்காலத்தையே ஏஐ மாத்தி எழுத போகுதுங்கிறதுக்கான முதல் அத்தியாயமா? பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை கண்காணிக்கிற கருவிகள் இப்ப நம்ம கிட்ட இருக்கு.